अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मै यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मै युद्लिलहु फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा वबस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह काன அலைக்கும் ரகீபா। அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த வல்ல நாயகனின் அன்பும் கருணையும் நம்மவர் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் மறுமையில் அச்சமுற்று இருப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தலைப்பின் கீழாக ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்றால் மறுமையில் அச்சமற்று இருக்கலாம், அந்த அல்லாஹ்வினுடைய நேசத்தை நாம் எவ்வாறு பெறுவது, அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்கின்ற அந்த தலைப்பின் கீழாக, அந்த கருத்தின் கீழாக சில விஷயங்களை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருப்பது என்னவென்று சொன்னால், இறைவனுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய இன்னும் சில பண்புகள் தொடர்பாகத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான பண்பாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நபிகளாரை பார்த்து இறைவன் சொல்லக்கூடிய ஒரு வாசகம், குல், நபியே நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை நேசித்தால், அல்லாஹுவை நேசிப்பவர்களாக நீங்கள் இருந்தால், ஃபத்தபிஊனி, நீங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் என்னை பின்பற்றுவீர்களே ஆனால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். இறைவன் நபிகளாரை பார்த்து சொல்லக்கூடிய வாசகம் இது. நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் எனக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு நீங்கள் மக்களிடத்தில் போய் சொல்லுங்க. அப்படி மக்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டால் நான் அவர்களை நேசிக்கிறேன் என்கின்ற கருத்தை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ்வோம் என்று சொன்னால், நபிகளாரிட்ட எல்லா கட்டளைகளையும் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரதிபலிப்போமே ஆனால் அதன் மூலம் அல்லாஹ்வினுடைய நேசம் நமக்கு இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய நேசத்தை நாம் பெற முடியும். அந்த நேசத்தை பெற்று நாளை மறுமை நாளிலே அச்சமற்று நம்மால் இருக்க முடியும். நபிகளாருக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கணும். நபிகளார் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஏவி இருக்கிறார்களோ அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதையெல்லாம் விட்டு நபிகளார் நம்மை தடுத்திருக்கிறார்களோ அந்த காரியங்களை விட்டு அப்படியே நாம் விலகி கொள்ள வேண்டும். இதுதான் நபிகளாருக்கு நாம் கட்டுப்படக்கூடிய ஒரு சிறந்த கட்டுப்பாடு. இந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். என்னவெல்லாம் சொன்னார்களோ அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்முறைப்படுத்த வேண்டும். ஆனால் இன்று இஸ்லாமியருடைய நிலை அப்படித்தான் இருக்கிறதா? நபிகளார் சொல்லக்கூடிய எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்பட்டவாறு தான் தங்களுடைய வாழ்க்கையை தற்போது இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் செயல்படுத்துகிறார்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபிகளார் ஒரு கட்டளை இட்டால் அந்த கட்டளைக்கு மாற்றமாகத்தான் இன்று எத்தனையோ இஸ்லாமியர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். வட்டி வாங்காதீங்க அப்படின்னு மார்க்க சொன்னாதான் வட்டி வாங்குறாங்க. வரதட்சணையின் பக்கம் நெருங்காதீர்கள் என்றாலும் வரதட்சணை கல்யாணத்தை தான் செய்கிறார்கள். இப்படி மார்க்கம் தடுத்த, நபிகளார் தடுத்த, நபிகளார் கட்டளை இடாத காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துகிறார்கள். நபிகளார் செய்ய சொன்ன காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவது இல்லை. இப்படித்தான் கட்டுப்பட வேண்டுமா? இதுதான் நபிகளாருக்கு கட்டுப்படுவதா?
அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் எல்லாம் நபிகளாருக்கு எவ்வளவு கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்க. நபிகளார் ஒரு கட்டளையை இடுவார்களே ஆனால் அதற்கு மறுபேச்சே கிடையாது. அப்படியே அந்த கட்டளையை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துபவர்களாகத்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொல்ல போனால், பத்ர் போர்க்களத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த போர்க்களம் நடப்பதற்கு முன்பாக என்ன ஆகிறது அப்படின்னா, நபிகளார் தன்னுடைய தோழர்களோடு சஹாபாக்களோடு சில ஆலோசனைகளை செய்கிறார்கள். அதில் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆலோசனையை நபிகளாரிடத்தில் சொல்கிறார்கள். ஃபஅரல அன்ஹு, ஆனால் நபிகளார் அவருடைய ஆலோசனையை அலட்சியப்படுத்திடுறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுடைய ஆலோசனையை பெரிதளவில் கண்டுக்கல. சும்மா உமர், பிறகு உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் வந்து நபிகளாரிடத்தில் ஆலோசனையை சொல்றாங்க. ஃபஅரல அன்ஹு, நபிகளார் அவருடைய ஆலோசனையும் அப்படியே அலட்சியப்படுத்திடுறாங்க. இப்படி நபிகளார் செய்யும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய அன்சாரிகளுக்கு ஒரு எண்ணம் வருது. ரசூலுல்லாஹ் ஒருவேளை நம்முடைய ஆலோசனை எதிர்பார்க்கிறாங்களா, நம்முடைய ஆலோசனையை நபிகளார் எதிர்பார்க்கிறார்களா என்கின்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு தோன்றுகிறது. அதனால் அன்சாரிகளுடைய தலைவரான சஅத் இப்னு உபாதா என்பவர் நபிகளாரிடத்தில் வந்து, ஈயானா துரீது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களுடைய கருத்தை தான் நாடுகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களுடைய கருத்தை நாடுகிறீர்களா, எங்களுடைய கருத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா, அன்சாரிகளாகிய நாங்கள் எதையேனும் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா என்று அந்த நபி தோழர் நபிகளாரிடத்தில் கேட்கிறார். இதை கேட்டுவிட்டு, இதை சொல்லிவிட்டு சஅத் இப்னு உபாதா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே, லவ் அமர்தனா அன் நுஹீலஹல் பஹர், எங்களுடைய குதிரைகளை கடலுக்குள் செலுத்துவதற்கு நீங்கள் கட்டளையிட்டாலும் லா அஹல்னாஹா, அதை செய்வதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த அன்சாரி தோழர் நபிகளாரிடத்தில் சொன்ன விஷயம். போர்க்களத்தில் பின்வாங்கிடுவோம்னு நினைக்கிறீங்களா, பயந்து ஓடிடுவோம்னு நினைக்கிறீங்களா, சண்டை போடுவோமா இல்லையான்னு யோசிக்கிறீங்களா, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய குதிரைகளை நீங்கள் கடலுக்குள் செலுத்த கட்டளை போட்டாலும், என்னனாலும் கட்டளை போடுங்க, நீங்கள் எந்த கட்டளை போட்டாலும் அதை செய்வதற்கு நாங்கள் தயார், ரெடியா இருக்கிறோம். உங்களுடைய கட்டளையை நாங்கள் முடித்து காட்டுவதற்கு, உங்களுடைய கட்டளை எங்களுடைய குதிரைகளை கடலுக்குள் செலுத்துவதாக இருந்தாலும் சரி, அதை செய்வதற்கு கூட நாங்கள் தயார் என்று அந்த நபி தோழர் நபிகளாரிடத்தில் சொல்கிறார். நபிகளாருக்கு கட்டுப்படுவதற்கு எந்த அளவிற்கு தயாராக இருந்திருக்கிறார்கள். ஒரு கட்டளையை நீங்க சொல்லுங்க, அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயார், எந்த கட்டளையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய உயிரை கொடுத்தாவது நீங்கள் சொன்ன அந்த கட்டளையை நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம், உங்களுடைய பேச்சுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், உங்களுடைய கட்டளையை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று சஹாபாக்கள் இருந்தார்கள். இந்த மாதிரி ஏராளமான சம்பவங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய கட்டளைக்கு அப்படியே நபி தோழர்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்ததற்கு பலவிதமான சம்பவங்களை நாம் அப்படியே கொட்டிக்கொண்டே போகலாம். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கிறாங்க தெரியுமா? எந்த அளவிற்கு அலி அவர்கள் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்றால், ஹைபர் போர்க்களம் நடக்கிறது. இந்த போர்க்களத்துக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையில் ஒரு கொடியை ஏந்தியவர்களாக மக்களுக்கு முன்னால் வராங்க. வந்துவிட்டு, நாளைய தினம் இந்த போர்க்கொடியை ஒருவரிடத்தில் நான் கொடுக்க போகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கொடியை யாரிடத்தில் நான் கொடுக்கிறேனோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கிறார், அவர் மூலமாகத்தான் இஸ்லாமியர்களுக்கு இந்த போர்க்களத்தில் வெற்றி கிடைக்க போகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே மக்களுக்கு மத்தியிலே ஒரே ஆரவாரம். நம்ம கையில் அந்த போர்க்கொடி கிடைச்சிடாதா, ரசூலுல்லாஹ் நமக்கு அந்த கொடியை கொடுத்துட மாட்டாங்களா என்று சஹாபாக்கள் எல்லாம் ஏங்கக்கூடிய நிலையில்தான் அன்று இரவே கழிந்தது. ஒவ்வொரு நபி தோழர்களும் இயங்குகிறார்கள், நமக்கு அந்த கொடி கிடைக்காதா, ரசூலுல்லாஹ் அந்த கொடியை நம்முடைய கையில் தந்துவிட மாட்டார்களா, ஒப்படைக்க மாட்டார்களா என்று ஒவ்வொரு நபி தோழர்களும் இயங்குகிறார்கள். இப்படியே அந்த இரவு கழியுது. மறுநாள் காலை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கொடியை ஏந்தியவர்களாக
மக்களுக்கு முன்னால் வராங்க. வந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், ஐன அலி இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப் எங்கே என்று நபிகளார் மக்களிடத்தில் கேட்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதிலளிக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே அவர் வரல, கண்ணு வலி அவருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அழைத்து வாருங்கள் என்று கட்டளை போடுறாங்க. அதே மாதிரி அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் நபிகளார் இடத்துல வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய அந்த உமிழ் நீரை அலி அவருடைய கண்ணில் உமிழ்கிறார்கள். இதற்கு முன்னால் கண்ணு வலி இல்லாத மாதிரி மாறி போயிடுது. அது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த ஒரு அற்புதம், ஒரு சிறப்பு. நபிகளாருடைய அந்த உமிழ் நீருக்கு இறைவன் இப்படி ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்கிறான். நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. கண்ணு வலிக்கு கண்கள்ல நபிகளார் தன்னுடைய உமிழ் நீரை செலுத்திய காரணத்தினால் கண்ணு வலியே இல்லாம போயிருச்சு. அந்த மாதிரி யாருக்காவது கண்ணு வலி அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கண்ணில் போய் நம்ம ஒன்றும் துப்பிட வேண்டாம். நபிகளாருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவர்களுடைய உமிழ் நீரில் அல்லாஹ் இப்படி ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் இதற்கு முன்பாக கண்வலி இல்லாததை போன்று மாறிவிடுகிறது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கொடியை அலி அவருடைய கையில கொடுக்கிறாங்க. கொடுத்து விட்டு, நீங்கள் இந்த போர்க்களத்திற்கு செல்லுங்கள், வலா தல்தஃபித், நீங்கள் திரும்பி விடாதீர்கள், ஹத்தா யஃப்தஹல்லாஹு அலைக், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தரும் வரை நீங்கள் திரும்பி விடாதீர்கள் அப்படின்னு நபிகளார் அலி அவர்களிடத்துல சொல்லி போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க போங்க, எதிரியை நோக்கி புறப்படுங்கள், வலா தல்தஃபித், நீங்கள் திரும்பி விடாதீர்கள், எதுவரைக்கும், ஹத்தா யஃப்தஹல்லாஹு அலைக், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தரும் வரைக்கும். போர்க்களத்துல அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தர வரை நீங்க திரும்பிடாதீங்க அப்படின்னு நபிகளார் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பிடாதீங்கன்னு சொன்னது என்ன கருத்துல சொல்றாங்க? போர்க்களத்துக்கு நீங்க போவீங்க, போர்க்களம்னாலே பயங்கரமான தாக்குதல்லாம் நடக்கும், தாங்க முடியாத சேதங்கள் எல்லாம் ஏற்படும். இந்த மாதிரியான சேதங்கள் உங்களுக்கு வந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருகின்ற வரை போர்க்களத்திலிருந்து நீங்க திரும்பி வந்துடாதீங்க அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அலி அவங்களுடைய கட்டுப்பாடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த கொடியை வாங்கிட்டு ஃபசார அலியுன் ஷைஆம், கொஞ்ச தூரம் அலி அவர்கள் நடந்து போறாங்க. திடீர்னு ஒரு சந்தேகம் அவருக்கு ஏற்படுகிறது. வகஃப், நின்று விடுகிறார்கள். வலம் யல்தஃபித், அவர்கள் திரும்பாமல் அப்படியே திசையை பார்த்து, எதிரிகளுடைய திசையை பார்த்து நிற்கிறார்கள். அவர்கள் திரும்பாமல் அப்படியே போரை முன்னோக்கியவர்களாக எதிரிகளுடைய திசையை நோக்கியே நின்று கொண்டு தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை நபிகளாரிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அலா மாதா உகாத்திலுன் நாஸ், நான் மக்களிடத்தில் எதற்காக போர் செய்ய வேண்டும் என்று அலி அவர்கள் நபிகளாரிடத்துல அந்த திசையை நோக்கி திரும்பாமல் அப்படியே கேட்கிறாங்க. சந்தேகம் ஏற்படுகிறது. போர்க்களத்துக்கெல்லாம் போகல, கொஞ்ச தூரம் தான் போயிருக்கிறாங்க. திரும்ப வந்து கேட்டு இருக்கலாம், ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எதுக்கு திரும்ப வந்தீங்க, உங்களை தான் திரும்ப வரக்கூடாதுன்னு நான் சொன்னல, நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்களா அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்? நபிகளார் சொன்ன கருத்து, போர்க்களத்தில் நீங்கள் சண்டையிடும் பொழுது என்ன பண்ணக்கூடாது, புறமுதுகிட்டு ஓடி வரக்கூடாது, திரும்பி வரக்கூடாது அப்படின்ற கருத்துல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக இவங்க திரும்பி வந்து கேட்டு இருக்கலாம். ஆனால் நபிகளார் சொன்ன அந்த வாசகம், இன்ஷி, நீங்கள் இந்த போர்க்களத்திற்கு செல்லுங்கள், லா தல்தஃபித், நீங்கள் திரும்பி விடாதீர்கள், ஹத்தா யஃப்தஹல்லாஹு அலைக், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தரும் வரை நீங்கள் திரும்பாதீர்கள் என்று நபிகளார் சொன்ன அந்த கட்டளை, அந்த கட்டளைக்காக, அந்த ஒற்றை வார்த்தைக்காக, நபிகளாருடைய பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய விதமாக அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் திரும்பாமல் அதே திசையை முன்னோக்கி, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அலா மாதா உகாத்திலுன் நாஸ், நான் மக்களிடத்தில் எதற்காக வேண்டி போர் செய்ய வேண்டும் என்று அந்த திசையை முன்னோக்கியே கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன், முஹம்மது என்பவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அவர்கள் நம்பிக்கை கொள்கின்ற வரை எதிரிகளோடு சண்டையிடுங்கள் என்று நபிகளார் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய, நமக்கு கிடைக்கப்பட வேண்டிய படிப்பினைகள் என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வளவு சம்பவங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இத்துணை சம்பவங்களும் நமக்கு எதை உணர்த்துகிறது? எந்த அளவிற்கு
சஹாபாக்களிடம் கட்டுப்பாடு இருந்ததோ அதில் துளியளவு கூட நம்மிடத்தில் இல்லை என்பதைத்தான் இவ்வளவு சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு சாதாரண விஷயத்தில் கூட அப்படியே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் சஹாபாக்கள். ஆனால் முக்கியமான கட்டளைகள், முக்கியமான தடைகள், அந்த கட்டளையை நாம் மீறினால், அந்த தடையின் பக்கம் நாம் நெருங்கினால் நம்மை பெரும்பாவத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற நிலைக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டளையை கூட இன்று எத்தனையோ இஸ்லாமியர்கள் புறக்கணித்து விட்டு பெரும்பாவத்தின் பக்கம் செல்லக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறதா இல்லையா? எத்துணை பேர் நபிகளார் தடுத்த காரியத்தை சர்வ சாதாரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார்கள். நபிகளார் செய்ய சொன்ன அந்த காரியத்தை சுலபமாக அலட்சியப்படுத்துகிறார்கள். இப்படித்தான் ஒரு இஸ்லாமியன் இருக்கிறோமாம்? இதுதான் ஒரு இஸ்லாமியனுடைய பண்பாம்? ஒரு முஸ்லிம் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டுமாம்? அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டோரே, உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபாம், இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நீங்கள் முழுமையாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் பேசுறான். முழுமையா நுழைறதுனா என்ன? இஸ்லாமியர்களாகத்தான் இருக்கிறோம், இறை நம்பிக்கையாளர்களாகத்தான் இருக்கிறோம், மாற்று கொள்கை நாம் இருக்கவில்லை, அசத்தியத்தின் பக்கம் நாம் செல்லவில்லை. இப்படி அசத்தியத்தில் இல்லாமல் சத்தியவாதிகளாக நாம் இருந்தாலும் இப்பேற்பட்ட சத்தியவாதிகளாகிய நம்மை பார்த்துதான் இறைவன் பேசுகிறான். உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபாம், இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நீ முழுமையா நுழைப்பாம் அப்படின்னு அல்லாஹ் எதுக்கு சொல்லணும்? இறை நம்பிக்கையாளர்களாகிய நம்மை பார்த்து ஏன் சொல்ல வேண்டும்? காரணம் என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பது. இஸ்லாத்தினுடைய அடிப்படையே அதான. இஸ்லாம் என்ற இந்த வார்த்தையினுடைய பொருளே கட்டுப்பாடு தான். அந்த கட்டுப்பாடு உங்களிடத்தில் முழுமையாக இருக்க வேண்டும். அப்படி முழுமையாக இருந்தால்தான் நீங்கள் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்தவர்கள். முழுமையான கட்டுப்பாடு உங்களிடத்தில் இல்லையா? சில விஷயத்திற்கு கட்டுப்பட்டு சில விஷயத்திற்கு கட்டுப்படாமல் நீங்கள் நடப்பீர்களா? அப்படி நீங்கள் நடந்தால் நீங்கள் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்தவர்களாக ஆக முடியாது என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். சஹாபாக்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள். எல்லா கட்டுப்பாட்டையும் அவர்கள் முழுமைப்படுத்தினார்கள். எல்லா கட்டளைகளுக்கும் அப்படியே கட்டுப்பட்டு நடந்தார்கள். உண்மையான முஸ்லிம்களாக இருந்தார்கள். ஆனால் நாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருத்தன்தான், அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது நம்பிக்கை கொண்டு இந்த சத்திய மார்க்கத்தை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஏகத்துவத்தில் தான் பயணிக்கிறோம். இருந்தாலும் மார்க்கம் விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை, நபிகளார் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளை நாம் சரியான முறையில் செயல்படுத்துவது இல்லை. அதில் ஒரு குறைபாடு நம்மிடத்தில் இருக்கிறது. இப்படி இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய நேசத்தை நம்மால் பெற முடியாது. அல்லாஹ்வினுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்றால் முழுமையாக நாம் கட்டுப்பட வேண்டும். நபிகளார் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் அப்படியே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்மை நேசிப்பான், அல்லாஹ் நம்மை காதலிப்பான். இறைவனுடைய காதலை நம்மால் பெற முடியும். அதை பெற்றால் மறுமை நாளில் அச்சமற்று இருக்கலாம், கவலை இல்லாமல் இருக்கலாம், பயம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ மறுமையில் நாம் அச்சமற்று இருப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன? கட்டுப்பட்டு நடக்கிறது, நபிகளாருடைய சொல்லுக்கு கட்டுப்படுவது. இந்த கட்டுப்பாடு நம்மிடத்தில் இருந்தால் நாளை மறுமையில் நம்மால் அச்சமற்று இருக்க முடியும். இது ஒரு விஷயம். அடுத்தது என்ன? பொறுமையா இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது பல கஷ்டங்கள், பல சங்கடங்கள், பல சோதனைகள், பல துன்பங்கள் 360 டிகிரியில் நம்ம சுத்தி சுத்தி அடிக்கலாம். எங்கிருந்து வேண்டுமானாலும் நமக்கு வரலாம். அந்த சோதனைகளை, கஷ்டங்களை நாம் சந்திக்கும் போது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அந்த பொறுமை நம்மிடத்தில் மிகுதியாக இருந்தது என்றால் இன்னல்லாஹ யுஹிப்புஸ் சாபிரீன், அந்த பொறுமைசாலிகளை அல்லாஹ் நேசிக்கிறான். பொறுமை என்பது நம்முடைய மார்க்கத்தில் அதிகம் வலியுறுத்தக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது. ரொம்ப ஒரு முக்கியத்துவப்படுத்தப்பட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு பண்பு தான் என்னது? இந்த பொறுமை. நிஜமாலுமே இந்த உலகத்திலையும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், மறுமையிலும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பொறுமை ஒரு மிக சிறந்த உதவியாக செயல்படும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல்
நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணுமா, உறவுகளோடு சந்தோஷமாக இருக்கணுமா, கணவன் மனைவிக்கு மத்தியில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதா, உறவுகளுக்கு மத்தியில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதா, இந்த பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது என்றால், ஏராளமான பிரச்சனைகளை விட்டும் நாம் விலகி கொள்ள வேண்டும் என்றால் நாம் பொறுமையாக நடக்கணும். ஏதாவது ஒரு சண்டை வரும்போது, நமக்கு கோபம் ஏற்படும் போது, அந்த நேரத்தில் நாம் பொறுமையாக இருந்தோமே ஆனால் பெரும்பாலான பாதிப்புகளை நம்மால் தடுக்க முடியும். பாதிப்புகள் பாரதூரமாக மாறுவதை விட்டும் நம்மால் பாதுகாக்க முடியும். அப்போ அதிகமாக நாம் பொறுமையாக நடந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். பொறுமையை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே இந்த பொறுமையை பற்றி பறைசாற்றி இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொல்லப்போனால், திருவள்ளுவர் இருக்கார்ல, அவரே பொறுமையை பற்றி ஏராளமான குறளை எழுதியிருக்கிறார். அதுல ஒரு குறளை பார்த்தோம்னா, திருவள்ளுவர் சொல்றாரு, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த பூமியில நம்ம இருக்கிறோம், எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு விலங்கினங்கள் இருக்கிறது, எவ்வளவு பூச்சிகள் இருக்கிறது, இப்படி கோடான கோடி உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், இந்த பூமி மேல இருந்தாலும் பூமி எப்படி தாங்குது? அவருடைய அந்த கருத்துல சொல்றார், அப்படி பூமி பொறுமையா இருக்கிற மாதிரி நீங்களும் பொறுமையா இருங்க, நீங்க பொறுமையா இருக்கிறதா உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அப்ப பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு, ஒரு தன்மை. அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களிடத்தில் அது மிகுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய மார்க்கம் அதை அதிகமாக போதிக்கிறது. பொறுமை இல்லாததனால் எவ்வளவு விளைவு மோசமா ஏற்படும் தெரியுமா? ஒருத்தங்கிட்ட பொறுமை இல்லை, பொறுமை இல்லாதவனாக அவன் நடக்கிறான் என்றால் ரொம்ப மோசமான விளைவுகளை அவன் இந்த உலகத்திலும் சந்திக்கணும், நாளை மறுமை நாளிலும் அவன் சந்திக்கணும். உதாரணத்துக்கு ஹைபர் போர்க்களத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். குஸ்மான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், இவர் ஆரம்பத்தில் நல்லா வீரதீரமாக போர் செய்கிறாரு, பயங்கரமாக போர் செய்கிறாரு. இவருடைய போர் வீகத்தை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. நம்மள யாருமே இவரை மாதிரி போர் செய்ய முடியலையே, என்ன இந்த அளவுக்கு சண்டை போடுறாரு என்று நபித்தோழர்கள் எல்லாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த மனிதர் அந்த போர்க்களத்தில் சண்டையிடுகிறார். ஆனால் ரசூல்லா அவரை பார்த்து நரகவாசின்றாங்க. சஹாபாக்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நரகவாசி நபிகளார் சொல்லிட்டாங்க. ரசூல்லா சொன்னால் ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். ஒரே ஒரு நபித்தோழர் மட்டும் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த குஸ்மான் என்கிற அந்த மனிதரை பின்தொடர்ந்து செல்கிறார். அவர் நிற்கிற இடத்துலலாம் இவரும் நிற்கிறார், அவர் செல்லக்கூடிய இடத்துலலாம் இவரும் செல்கிறார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, குஸ்மான் என்ற அந்த மனிதர் பயங்கரமான படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார். வலி தாங்க முடியல, அவரால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. பொறுமை இல்லாமல், அந்த வலியை அவரால் பொறுத்து கொள்ள முடியாமல் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னை தானே மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து ஒரு நரகவாசியாக மரணித்து விடுகிறார். தனக்கு ஏற்பட்ட அந்த காயத்தை பொறுத்து கொள்வதற்கான அந்த பொறுமை இல்லை, அது இல்லாத காரணத்தினால் அவர் தன்னை தானே மாய்த்து கொள்கிறார், நரகவாசியாக மாறுகிறார். இதே மாதிரி ஒரு சம்பவம் உஹது போர்க்களத்திலையும் நடந்திருக்கும். அதில் அனஸ் இப்னு நதுர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவர் எவ்வளவு வீரதீரமாக போர் செஞ்சிருப்பாரு. அவருடைய உடலை மீட்டெடுக்கும் பொழுது ரசூல்லா கிட்ட சொல்லப்படும், அல்லாஹ்வுடைய தூதரே, அவருடைய உடல் வாளால் வெட்டப்பட்டிருந்தது, ஈட்டியால் குத்தப்பட்டிருந்தது, அம்பினால் துளைக்கப்பட்டிருந்தது. எவ்வளவு காயங்கள், சுமார் 80க்கும் மேற்பட்ட காயங்கள், உடல் உறுப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்ட நிலையில் அவருடைய உடலை நாங்கள் பெற்றெடுத்தோம் என்று அந்த மனிதரை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். 80க்கும் மேற்பட்ட காயங்களை வாங்கியிருக்கிறாங்க. வாளால விட்டு, ஈட்டியால குத்தப்பட்டு, அம்பினால் துளைக்கப்பட்டு 80க்கும் மேற்பட்ட காயங்கள். ஒன்று ரெண்டு கிடையாது. இப்போ ஒருத்தன் கத்தியை வச்சு இல்லை அருவாளை வச்சு நம்மளை ஒரு வெட்டு வெட்டுறான், நம்மளால் அதை தாங்கிக்க முடியுமா? ரத்தம் அப்படியே பீறிட்டு போகுது. அந்த வலியை நம்மால் பொறுத்து கொள்ள முடியுமா? 80க்கும் மேற்பட்ட காயங்களை வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் தனக்கு ஏற்பட்ட அந்த காயத்தினை அவர்கள் தாங்கி கொண்டு பொறுத்து கொண்டு இருந்தாங்க, பொறுமையா இருந்தாங்க. அல்லாஹ்வே மரணம் தருகின்ற வரையிலும் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள். அவ்வளவு காயங்கள் வாங்கியிருக்கிறாங்கல்ல, அதில் ஏதேனும் ஒரு காயம் அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கலாம்?
நினைத்திருந்தால் அவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு தற்கொலை செஞ்சிருக்கலாம். அந்த வலியை தாங்க முடியாமல் அவர் தன்னைத்தானே கொலை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. அவர் பொறுமையாக இருந்தார், பொறுமையை காத்தார். தனக்கு ஏற்பட்ட எல்லா காயங்களையும் அவர் பொறுத்து கொண்டால் அந்த பொறுமையினுடைய விளைவு இவர் சொர்க்கவாசி. பொறுமை இல்லாததால் அந்த குஸ்மான் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர் நரகவாசி. ஒருத்தனுடைய மறுமை வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய பண்பாக இந்த பொறுமை இருக்கிறது. இப்போ எவ்வளவு முக்கியமான ஒரு பண்பு பாருங்க. இந்த பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும். நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள், அஸ்ஸப்ரு தியாம், பொறுமை என்பது ஒரு ஒளியாகும். நாம் இருட்டில் இருக்கும் பொழுது எப்படி டார்ச் லைட்லாம் நமக்கு வெளிச்சத்தை தருவதற்கு உதவி செய்யுதோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது, இருள் சூழ்ந்த அந்த சங்கடமான சூழல்களை நாம் சந்திக்கும் போது பொறுமை என்பதுதான் நம்முடைய ஒளியாக அந்த நேரத்தில் இருக்கும் என்று நபிகளார் நமக்கு போதிக்கிறார். பேர்பட்ட அந்த ஒளியை நம்முடைய வாழ்வு முழுவதும் நம்ம என்ன பண்ணணும்? பொருத்தி வைக்கணும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பொறுமை என்கின்ற அந்த ஒளியை நாம் பொருத்தி வைப்போமேயானால் எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஜெகஜோதியாக நாம் இருக்கலாம். அந்த பண்பை நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே வாழ்வையும் மரணத்தையும் படைத்ததற்கான நோக்கத்தை பற்றி என்ன சொல்றான் தெரியுமா? முல்க் என்ற அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லதி ஹலக்கல் மவுத் வல் ஹயாத், அவன்தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். காரணம் எதுக்காக படைச்சிருக்கிறான்? லி யபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலாம், உங்களில் யார் அழகிய செயலுடையவர்கள் என்பதை சோதிப்பதற்காக, சோதனைக்காகத்தான் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். வேற எந்த நோக்கமும் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது ஏராளமான சோதனைகளை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான், ஏராளமான கஷ்டங்களை அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த கஷ்டங்களின் போது, சோதனைகளின் போது நாம் அழகிய செயலுக்குரியவர்களாக இருக்கிறோமாம், பொறுமையாக நடக்கிறோமாம், பொறுமையை மேற்கொள்கிறோமா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருப்பதாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நிச்சயம் வருங்க, எல்லா மக்களுக்கும், குறிப்பாக முஸ்லிம்களுக்கு சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், சிரமங்கள் வரும், சிரமங்களை சந்திப்பீர்கள். அந்த சிரமங்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படி பொறுமை உங்களிடத்தில் இருந்தால், அந்த பொறுமையாளர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அல்லாஹ்வினுடைய நேசத்தை நீங்கள் பெறலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். பக்ரா என்ற அத்தியாயத்தில் இறைவன் பேசும் பொழுது, வலநப்லுவன்னக்கும் பிஷை மினல் ஹவுஃப் வல் ஜூ' வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத், சில விஷயத்தை வைத்து நான் உங்களை சோதிப்பேன். அச்சத்தினால சோதிப்பேன், பசியை கொடுத்து சோதிப்பேன், உயிர்களை பறித்து நான் சோதிப்பேன், உடைமைகளை அழித்து நான் சோதிப்பேன். இப்படி என்னிடமிருந்து எப்படி வேண்டுமானாலும் சோதனை உங்களுக்கு வரலாம். அந்த சோதனையின் பொழுது நீங்கள் பொறுமையாக இருந்தால் ஃபபஷ்ஷிரி சாபிரீன், நபியே அந்த பொறுமையாளிகளுக்கு நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் நமக்கு சோதனை ஏற்படும் பொழுது, கஷ்டம் ஏற்படும் பொழுது நாம் பொறுமையாக இருந்தால் அந்த பொறுமையாளிகளுக்கு நற்செய்தி இருப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே ஏராளமான கஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் மத்தியில் நாம் வாழ்ந்தாலும், எல்லா புறத்திலிருந்தும் சோதனைகள் நம்மை வந்து சேர்ந்தாலும், அந்த நேரத்தில் நாம் பொறுமையாக இருந்தால், பொறுமையோடு நடந்தால் அல்லாஹ்வினுடைய நேசம் நமக்கு இருக்கிறது. இன்னல்லாஹ் யுஹிப்புஸ் சாபிரீன், அந்த பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த நேசத்தை நாம் பெற்றால் நாளை மறுமை நாளிலே லா ஹவுஃபுன் அலைஹிம், அந்த நேசர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று சில இறை நேசர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறானே, அந்த இறை நேசர்களில் ஒருவராக நம்மாலும் ஆக முடியும் என்பதை உங்களுடைய மனதில் நீங்கள் ஆழமாக பதிய வையுங்கள். இந்த ரமலான் மாசத்துல நம்ம பார்த்த எல்லா பண்புமே நம்மிடத்துல இருந்திருக்கும். இறையச்சமுடையவர்களாக இருந்திருப்போம், நபிகளாருக்கும் அல்லாவுக்கும் அப்படியே கட்டுப்பட்டவர்களாக நாம் நடந்திருப்போம். யாரேனும் நம்மிடத்தில் சண்டைக்கு வந்தாலும், இல்லை வேற ஏதாவது ஒரு சர்ச்சை பிரச்சனை ஏற்பட்டாலும் நம்ம வீண் பிரச்சனைக்கு போகாமல் பொறுமையாக இருந்திருப்போம். அதிகமாக அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடியிருப்போம்.
இப்படி இறைவனுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய எல்லா காரியங்களையும் இந்த ரமலான் மாசத்துல நம்ம அதிகமா செஞ்சிருப்போம். அது ரமலான் மாசத்தோடு முடிந்து விடக்கூடாது. இந்த ரமலான் மாதத்தினோடு இந்த பண்புகள் எல்லாம் முடிந்து விடாமல், இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நாம் போட்டு விடாமல் அப்படியே கமா போட்டு போயிட்டே இருக்கணும். நம்முடைய ஏனைய வாழ்நாளிலும் ஏனைய நாட்களிலும் இந்த பண்புகளை அப்படியே நாம் செயல்படுத்தினால், அதன் அடிப்படையில் அப்படியே நாம் வாழ்ந்தால் அல்லாஹ்வினுடைய நேசம் இருக்கிறது. நாளை மறுமை நாளிலே அச்சமற்றவர்களாக, கவலை இல்லாதவர்களாக, ஒட்டுமொத்த உலக மக்களும் அஞ்சி நடுங்கக்கூடிய நேரத்தில் எந்த பயமும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக சுத்தலாம், நிம்மதியாக இருக்கலாம், கவலை இல்லாமல் இருக்கலாம். அப்பேற்பட்ட மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நாம் எந்த பண்புகளை எல்லாம் பார்த்தோமோ அந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.